வணக்கம். இணையம் மூலமாக எப்படி நாம் நம் கட்சியில் இணைகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் குரோம் அல்லது ஃபயர்ஃபாக்ஸில் நீங்கள் www.ntkWeb.com அப்படிங்கிற யூஆர்எல் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சில நேரங்களில் கண்டென்ட் உங்களுக்கு லோட் ஆகாது. அப்போது குரோமோட செட்டிங்ஸ் பக்கத்தில் நீங்கள் போய்க்கோங்க. மேலே யூஆர்எல் பாரில் chrome:// செட்டிங்ஸ் பார்க்கலாம். அதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நீக்கிடுங்க. நீக்கிட்டு அதுக்கு பதிலாக ஃப்ளாக்ஸ் FLAGS அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்டர் தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது பக்கம் உருவாகும். அதில் டிசேபிள் டைரக்டரேட் அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷனை எனேபிள் பண்ணி விடணும். எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ரீலான்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவான ஃபண்ட் கிடைக்கும். அதில் போய்ட்டு உங்களோட ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் நீங்கள் வசிக்கும் பகுதி என்னென்னு தேர்ந்தெடுத்துக்கணும். அதன் மூலமாக தொகுதியும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். நீங்கள் வசிக்கிற இடமாக தான் இருக்கணும் தொகுதி, ஓட்டு போடுற இடமா இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய பெயர், தகப்பனார் பெயர், முகவரியை நீங்கள் போடணும். இதெல்லாம் உறுப்பினர் அட்டையில் வரக்கூடியது. அதை முடிந்த வரைக்கும் தமிழில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அங்கீகாரம் சீக்கிரம் கிடைக்கும். முகவரி அதிக வரிகள் இருந்தால் அதில் நீங்கள் வரிசையை பயன்படுத்திக்கலாம். தொடர்பு எண், மின்னஞ்சல் முக்கியமானது. அதை வச்சு தான் உங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும். பிறந்த தேதியை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். அந்த பிறந்த தேதி அப்படிங்கிற பெட்டியை கிளிக் பண்ணுறது மூலமாக அடுத்து நீங்கள் அந்த மாதிரி உறுப்பினர் படத்து மேலே சொடுக்கினீங்க அப்படின்னா உங்கள் புகைப்படம் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதை அப்புறம் தகவல் நாமபூர்வமாக உறுதிப்படுத்திங்கன்னா உங்களுடைய சரிபார்ப்பு குறியீடு உங்களுடைய அலைபேசி எண்ணுக்கு வரும். அந்த அலைபேசி எண்ணுக்கு வந்து சரிபார்ப்பு குறியீடை நீங்கள் உள்ளே போட்டிங்க அப்படின்னா 6 டிஜிட் இருக்கும் அந்த அலைபேசி சரிபார்ப்பு குறியீடு. அதை நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா அது தானாகவே டிடெக்ட் பண்ணி எடுத்துக்கும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா. தவறாக இருந்தால் அது உங்களை நிராகரிச்சிடும். சரியாக பண்ணோன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு குறுஞ்செய்தி வரும். உறுப்பினர் எண் உருவாக்கப்பட்டது, அதுக்கான கடவுச்சொல் அப்படிங்கிறது வந்துடும். அதான் உங்களுடைய நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர் எண். அந்த உறுப்பினரை பயன்படுத்தி இனிமேல் நீங்கள் உங்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட கட்டுப்பாட்டு அறைக்கு நீங்கள் போகலாம். கட்டுப்பாட்டு அறைக்கு போயிட்டு உங்களுடைய தகவல் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் உங்களுடைய கடவுச்சொல் உங்களுக்கு அனுப்பப்பட்ட குறுஞ்செய்தியிலே இருக்கும். ஆங்கிலத்தில் பாஸ்வேர்டுன்னு சொல்கிற கடவுச்சொல் அதை நீங்கள் போட்டு உள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போயிட்டு கடவுச்சொல் மாற்றி ஆகணும். அது 8 கேரக்டர் இருக்கணும் மினிமம். அதை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பக்கம் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டவராக பார்த்தீங்கன்னா அது இருந்திருக்காது. அதனால் நீங்கள் உறுப்பினர் அட்டை தரவிறக்கம் பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டால் அதுக்கான கோரிக்கை ஏற்றப்பட்டதுக்கான SMS குறுஞ்செய்தி உங்களுக்கு வரும். அது வந்துச்சுன்னா மறுபடியும் லாகின் பண்ணி பாருங்கள். SMS வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான உறுப்பினர் அட்டை அங்கே எனேபிள் ஆகிருக்கும். அங்கீகரிக்கப்பட்டதுக்கப்புறம் உங்களுக்கான உறுப்பினர் எனேபிள் ஆகிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா PDF வந்துடணும். ஒரு சில நேரங்களில் பாப்பப் பிளாக் ஆகிதுன்னா அதை எடுத்து விட்ருங்க. அந்த PDFில் உறுப்பினர் அட்டையோட வடிவமைப்பு இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள்